அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க, பூமி வாங்கி, அதாவது இடம் வாங்கி, புதுசாக இடம் வாங்கி கட்டும்போது நாம் பார்க்க வேண்டியது அதில் முதல் விஷயம், அந்த மண்ணில் தோஷம் இருக்கிறதா என்ன பார்க்கணும். அதுக்கு பூமியிலேருந்து கொஞ்சோண்டு மண் எடுத்து உங்கள் குலதெய்வத்தில் வச்சு அனுமதி கேட்கணும். ரெண்டாவது முறை அது முடியலன்னா அந்த பூமியில் ஒரு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஒரு நல்ல விளக்கு ஏற்றி வச்சு அது பக்கத்தில் வெத்தலை சீவை, வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், பூசணிக்காய், ஒரு நாட்டு முட்டை இதெல்லாம் வச்சு ரெண்டையுமே எல்லாத்தையும் விளக்கு, இந்த பூஜை ஜாமான் எல்லாத்தையுமே நல்லா மூடி வச்சுட்டு வந்துடுங்க. இந்த மூடி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மறுநாள் காலம்பரம் போய் பார்த்தீங்கன்னா இதில் எந்த பொருளும் கெட்டு போயிருக்கக்கூடாது. எலுமிச்சம்பழம் இருந்தால் சரி, வாழைப்பழமாக இருந்தால் சரி, எதுவும் கெட்டு போயிருக்கக்கூடாது. அது மாதிரி கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா அந்த இடம் சுத்தமான இடம்னு அர்த்தம். இல்லைன்னா அங்கே தோஷம் இருக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் இடத்த வாங்கி நீங்கள் கட்டணும். இதில் அது எந்த பொருளும் கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்த வாங்கி நீங்கள் வீடு கட்டி வாழ்ந்தீங்கன்னா அங்கே குலதெய்வத்தோட வாசம் இருக்கும், தெய்வங்களுடைய அனுகிரகம் இருக்கும், மகாலட்சுமி வாசம் இருக்கும், குடியிருந்தால் கூட நல்ல வாழ்வு சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களாக இடத்த வாங்கி சரியாக அதை கவனிக்காமல் அந்த இடத்து மேலே நீங்கள் வீடு கட்டும்போது அங்கே துஷ்ட சக்திகள் இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து கவனமாக செய்யுங்க. இதை பற்றி மேலும் அடுத்த வீடியோவில் பார்ப்பாங்க. நன்றி, வணக்கம். இப்படிக்கு திருச்செந்தூர் ஜோதிட நிலையம், ஸ்ரீ பத்ரன் மந்திராலயம். நன்றி, வணக்கம்.